தான். இப்போ நீங்க அதிருப்தியில் இருக்கிறீங்களா இல்லையா? நீங்க ஏன்னா அதிமுக தலைமையில இருந்து என்ன சொல்றாங்கன்னா தொடர்ந்து இது வந்து அவ்வப்போது நடைபெற்றுகின்ற சம்பவம் அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வந்து இருந்திருக்குது. நீங்க வந்து அதிமுக தலைமை மீது உண்மையாலுமே அதிருப்திங்களா? 5ஆம் தேதி சொல்றேன். இப்போ அதே மாதிரி சசிகலா ஓபிஎஸ் இணைப்பதற்கு நீங்க திட்டமிட்டிருக்கதா ஒரு தகவல். இது சம்பந்தமா உங்களுடைய கருத்து என்ன சார்? 5ஆம் தேதி சொல்லப்படும். இல்லை சம்பந்தமா விவாதிக்கப்பட்டிருக்குது. இல்ல 5ஆம் தேதி எல்லாம் 5ஆம் தேதி உங்களுக்கு எல்லாம் நீ கேட்கறதுக்கெல்லாம் விளக்கம் தரப்படும். கட்சி சார்ந்தது இல்ல நீ கேட்கறதுக்குள்ள விளக்கம் தரணும். அப்படி எது வேணா கேளுங்க. அன்னைக்கு கேட்டுருங்க, இன்னைக்கு வேண்டாம், ஃப்ரீயா விடுங்க. கூடுதல் விவரங்களுடன் நம்முடைய செய்தியாளர் பாபு, செங்கோட்டையின் செய்தியாளர் சந்திப்புடைய முழுமையான தகவல்கள் என்ன? எந்தெந்த கேள்விகளை அவர் எதிர்கொண்டார்? என்ன பதில் சொல்லியிருக்காரு? யாருடனான சந்திப்புக்கு பிறகு இது போன்ற பதிலை சொல்றார் அவரு? வணக்கம் தேவப்பிரியன். அதாவது அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடியுடன் ஏற்பட்ட அதிருப்தி காரணமாக செங்கோட்டையன் கடந்த 6 மாதங்களுக்கு மேலாக வந்து அவர் அதிருப்தியில் ஈடுபட்டு வருகிறார். இந்த நிலையில் இன்று தனது கட்சி நிர்வாகிகளுடன் கோபிச்செட்டிப்பாளையத்தில் உள்ள ஈரோடு புறநகர் மேற்கு கட்சி அலுவலகத்தில் தன் ஆதரவுடன் ஆலோசனை ஈடுபட்டார். சுமார் 100க்கும் மேற்பட்டவர்கள் 1 மணி நேரமும் மற்றும் தீவிர ஆதரவாளர் என்ற பெயரில் 5 பேருக்கும் மேலும் சுமார் 2 மணி நேரம் என மொத்தம் 3 மணி நேரத்துக்கு மேலாக தீவிர ஆலோசனையில் செங்கோட்டையன் ஈடுபட்டார். இந்த ஆலோசனையில் கட்சி நிர்வாகிகளிடம் தன்னுடைய ஆதரவாளர்கள் தொடர்ந்து புறக்கணிக்கப்படுவதாகவும் மேலும் ஒருங்கிணைந்த அதிமுக வலியுறுத்தியதால் தற்போது புறக்கணிக்கப்படும் சூழலில் உள்ளதாகவும் நிர்வாகிகளுடன் தெரிவித்தார். இதனையடுத்து 3 மணி நேர ஆலோசனை பிறகு வெளியே வந்த செங்கோட்டையனும் நிர்வாகிகள் இது குறித்து கேட்டு அனைத்து விதமான கேள்விகளுக்கும் வருகிற 5ஆம் தேதி தனது கட்சி அலுவலகத்திலேயே காலை 9 மணிக்கு பதில் அளிக்கப்படும் என்றார். மேலும் சசிகலா ஓபிஎஸ் டிவி தினகரன் இணைந்த ஒருங்கிணைந்த அதிமுகவை வலியுறுத்தி ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கலாம் என்ற கேள்விக்கு அனைத்து விதமான கேள்விகளுக்கும் வருகிற 5ஆம் தேதியே பதில் அளிக்கப்படும் என்றும் அதுவரை எந்த விதமான கேள்விகளுக்கும் பதில் அளிக்கப் போவதில்லை என்றும் செங்கோட்டையன் தெரிவித்தார். தேவப்பிரியன், உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி பாபு.